பேர்ல்வின் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பிவிசி மெட்டாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை எப்படி நாம் பணமாக மாற்றுறது, யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை எப்படி ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த யூசர் வாலெட்டுக்கு பிவிசி மெட்டா எங்கே இருந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் சீடு ஃபண்டிங் பண்ணியிருப்போம். சீடு ஃபண்டிங்லேருந்து வரக்கூடிய ரிவார்டை நாம் ரெடீம் பண்ணோம் அப்படின்னா அது இந்த யூசர் வாலெட்டுக்கு வந்து பிவிசி மெட்டாவாக நமக்கு ரிசீவ் ஆகும். இப்போ இந்த சீடு ஃபண்டிங் வெப்சைட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சீட் ஃபண்டிங் வெப்சைட்டை ஓப்பன் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா சீடு ஃபண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே தான் நாம் ஸ்டாக்கிங் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நாம் இந்த ஸ்டாக்கிங் ரிவார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவைலபிளில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை, ஸோ இந்த இடத்துல பிவிசி மெட்டா டெய்லி பார்த்திங்கன்னா இதில் ரிசீவ் ஆகும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை நாம் ரெடீம் பண்ணும்போது நமக்கு யூசர் வாலெட்டுக்கு அது பிவிசி மெட்டாவாக ரிசீவ் ஆகும். இந்த என்டர் ரிவார்டு வேல்யூ டு ரெடீம் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக இந்த அவைலபிள் அப்படின்ற இடத்துல இருக்கிற பிவிசி மெட்டாவை நாம் ரெடீம் பண்ணும்போது யூசர் வாலெட்டுக்கு அது பிவிசி மெட்டாவாக ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ இந்த வேலெட்டில் பார்த்திங்க அப்படின்னா பிவிசி மெட்டா அவைலபிளில் வந்து எதுவுமே இல்லை. நான் இன்னொரு வேலெட்டை ஓப்பன் பண்ணி லைவாக வந்து இதை ரெடீம் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு வேலெட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் அவைலபிள் பிவிசி மெட்டா 6 பிவிசி மெட்டா இருக்குது. ஸோ இந்த அவைலபிள் பிவிசி மெட்டாவிலேருந்து நாம் பிவிசி மெட்டாவை ரெடீம் பண்ணோம் அப்படின்னா அது யூசர் வாலெட்டுக்கு பிவிசி மெட்டாவாக ரிசீவ் ஆகும். ஸோ இதில் மினிமம் ஒரு பிவிசி மெட்டாவிலேருந்து மேக்ஸிமம் 5 பிவிசி மெட்டா வரைக்கும் ரெடீம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் 5 பிவிசி மெட்டாவை நான் லைவாக ரெடீம் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட்டில் யூசர் வாலெட்டில் எவ்வளோ பிவிசி மெட்டா இருக்குது அப்படிங்கிறத நான் முன்னாடியே வந்து செக் பண்ணி காட்டிடுறேன். ஸோ டோக்கன் ஃபார்மிங்கில் போய்ட்டு யூசர் வாலெட்டில் எவ்வளோ பிவிசி மெட்டா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த யூசர் வாலெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 50.35 பிவிசி மெட்டா இப்போ இருக்குது. இப்போ நம்ம சீட் ரிவார்ட்லேருந்து ஒரு 5 பிவிசி மெட்டாவை நாம் ரெடீம் பண்ணும்போது அந்த 5 பிவிசி மெட்டாவிலேருந்து 85% வந்து நமக்கு இந்த யூசர் வாலெட்டில் பிவிசி மெட்டாவாக ரிசீவ் ஆகும். ஸோ 5 பிவிசி மெட்டாவில் 85% அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 4.25 பிவிசி மெட்டா வரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே 50.35 பிவிசி மெட்டா இருக்குது. அப்போ 4.25 ப்ளஸ் 50.35 பிவிசி மெட்டா டோட்டல் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக 54.6 பிவிசி மெட்டா வருது. அதாவது யூசர் வாலெட்டில் 50.35 இருக்குது. நாம் 5 பிவிசி மெட்டா ரெடி பண்ணோம் அப்படின்னா அதில் 85% 4.25 வந்து யூசர் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ டோட்டலாக 54.6 பிவிசி மெட்டா நமக்கு யூசர் வாலெட்டுக்கு வரணும். அதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ யூசர் வாலெட்டில் 50.35 பிவிசி மெட்டா இருக்குது. நான் வந்து சீடு ஃபண்டிங்கில் வரக்கூடிய சீட் ரிவார்ட்லேருந்து ஒரு 5 பிவிசி மெட்டாவை இப்போ ரெடீம் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டாக்கிங் ரிவார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் அவைலபிள் அப்படின்னு காட்டும். ஸோ இந்த அவைலபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் நமக்கு ரெடீம் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் மேக்ஸிமம் 5 பிவிசி மெட்டா வரைக்கும் ரெடீம் பண்ணலாம். இப்போ வந்து 6 பிவிசி மெட்டா இருக்குது. ஸோ அதனால் இதிலேருந்து 5 பிவிசி மெட்டாவை நான் ரெடீம் கொடுக்குறேன். ஸோ 5 என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெடீம் அப்படின்ட்டு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே லாகின் பின் வந்து கேட்கும். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டுக்கு வந்து கால் ஆகும். 5 பிவிசி மெட்டா நாம் ரெடி பண்ணுறதுக்கு நெட்வொர்க் ஃபீஸாக $0.49 வந்து பிஎன்பிலேருந்து நமக்கு டெபிட் பண்ணுறாங்க. ஸோ கீழே வந்து அப்ரூவ் அப்படின்றவங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நாம் 5 பிவிசி மெட்டாவை ரெடி பண்ணியாச்சு. இது யூசர் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ திரும்ப டோக்கன் ஃபார்மிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ யூசர் வாலெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 54.6 பிவிசி மெட்டா இருக்குது. நம்ம கால்குலேஷன் பண்ணபடி கரெக்டாக 85% பிவிசி மெட்டா இந்த யூசர் வாலெட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா 50.35 பிவிசி மெட்டா இருந்தது. இப்போ 4.25 பிவிசி மெட்டா இந்த யூசர் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகிருக்கு. டோட்டலாக 54.6 பிவிசி மெட்டா இப்போ யூசர் வாலெட்டில் இருக்குது. ஸோ அப்போ யூசர் வாலெட்டுக்கு பிவிசி மெட்டா நாம் சீட் ரிவார்டை ரெடீம் பண்ணும்போது அது பிவிசி மெட்டாவாக யூசர் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ இந்த வேலெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் ஓப்பன் பண்ண வேலெட்டை வந்து நான் திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். இப்போ முதல்ல ஓப்பன் பண்ணியிருந்த வேலெட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த வேலெட்டில் யூசர் வாலெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 39.3 பிவிசி மெட்டா இருக்குது.
ஸோ நாம் யூசர் வாலெட்டுக்கு பிவிசி மெட்டா எங்கேருந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது இல்லாமல் இந்த யூசர் வாலெட்டுக்கு பிவிசி மெட்டாவை எப்படிலாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் முதல் பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. பிவிசி மெட்டா கேன் பி ஆடட் டு யூசர் வாலெட் ஃப்ரம் கனெக்டட் வாலெட். அதாவது கனெக்டட் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை இந்த யூசர் வாலெட்டுக்கு நம்மளால் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட் பிவிசி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை கனெக்டட் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை அல்லது நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை இந்த ஆட் பிவிசி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நாம் யூசர் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரஸ்ட் வாலெட்டில் எவ்வளோ பிவிசி மெட்டா இருக்குது அப்படிங்கிறது காட்டும். ஸோ இந்த என்டர் பிவிசி மெட்டா டோக்கன் இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ பிவிசி மெட்டாவை ஆட் பண்ணணுமோ அதை வந்து இதில் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா நம்மளுடைய யூசர் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியும் யூசர் வாலெட்டுக்கு பிவிசி மெட்டா ரிசீவ் ஆகும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி 2 விதமாக பிவிசி மெட்டா நமக்கு யூசர் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகும். இப்போ இந்த யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை எப்படி நாம் பணமாக மாற்றுறது, எப்படி நாம் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்து 2 பாயிண்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி நமக்கு தெரிய வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிவிசி யூசர் வாலெட் கேன் பி எக்ஸ்சேஞ்ச்டு ஆஸ் BUSD ஃபார் சீட் ஃபண்டிங். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை நாம் BUSDயாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா சீட் ஃபண்டிங் பண்ணுறதுக்காக நாம் BUSDயாக இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் பிவிசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் மூலமாக இந்த எக்ஸ்சேஞ்ச் பிவிசி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை நாம் BUSDயாக சீடு ஃபண்டிங் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய யூசர் வாலெட்டுக்கு நம்மளால் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இருந்து நாம் சீடு ஃபண்டிங் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இங்கே இருக்கிற பிவிசி மெட்டாவை நாம் BUSDயாக மாற்றி அதை சீடு ஃபண்டிங் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதை பணமாக மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா சீடு ஃபண்டிங் பண்ணும்போது அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நாம் அடுத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து சீடு ஃபண்டிங் பண்ணி கொடுத்து அவங்ககிட்ட இருந்து பேமெண்ட் வந்து நம்மளால் வாங்கிக்க முடியும். மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு நாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை நாம் BUSDயாக இந்த எக்ஸ்சேஞ்ச் பிவிசி ஆப்ஷன் மூலமாக நாம் மாற்றி ஸோ அங்கேருந்து அடுத்தவங்களுக்கு சீட் ஃபண்டிங் பண்ணி கொடுத்து அவங்ககிட்ட இருந்து நம்மளால் பணத்தை வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கடைசியாக கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவிசி யூசர் வாலெட் கேன் பி ஸ்வாப்ட் ஆஸ் BUSD டு கனெக்டட் வாலெட் யூஸிங் P2P ஸ்வாப். அதாவது இந்த யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை நாம் BUSDயாக கனெக்டட் வாலெட்டுக்கு ஸ்வாப் பண்ண முடியும். P2P ஸ்வாப் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக இங்கே இருக்கிற பிவிசி மெட்டாவை நாம் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு BUSDயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க P2P ஸ்வாப் அப்படின்னு சொல்லி. இந்த P2P ஸ்வாப் ஆப்ஷன் மூலமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு நாம் BUSDயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் மூலமாக நம்ம யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை நாம் வந்து பணமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட உதவி இல்லாமல் வந்து நம்மளால் வந்து இந்த யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை பணமாக மாற்ற முடியாது. இந்த எக்ஸ்சேஞ்ச் பிவிசியை நாம் யூஸ் பண்ணி பணமாக மாற்றணும்னா யாருக்காவது வந்து சீடு ஃபண்டிங் நீடர் இருந்தால் மட்டும்தான், சீடு ஃபண்டிங் வந்து பண்ணணும் அப்படிங்கிற தேவை இருந்தால் மட்டும்தான் நாம் அவங்களுக்கு வந்து சீடு ஃபண்டிங் பண்ணி கொடுத்துட்டு நம்ம யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை பணமாக மாற்ற முடியும். ஸோ அதே போல் இந்த P2P ஸ்வாப்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா பை ஆர்டர்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கிற பிவிசியை வந்து நாம் இந்த P2P ஸ்வாப்பில் வந்து செல் பண்ணி BUSDயாக மாற்ற முடியும். ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய 2 ஆப்ஷனுமே அடுத்தவங்களுடைய உதவி வந்து தேவைப்படுது நாம் யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை பணமாக மாற்றுறதுக்கு. ஸோ அப்போ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சைட்லேருந்து செல்ஃபாக வந்து விட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியோ இல்லை வந்து ஸ்வாப் பண்ணியோ நாம் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு BUSDயாவோ இல்லை பிவிசி மெட்டாவோ மாற்றுறதுக்கான ஆப்ஷன் வந்து கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ சீடு ஃபண்டிங்
அதிக அளவில் சீட் ஃபண்டிங்கை வந்து மக்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி சீட் ரிவார்டை சீட் ஃபண்டிங்கில் வரக்கூடிய ரிவார்டை சீட் ஃபண்டிங் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் டோக்கன் ஃபார்மிங்கில் வரக்கூடிய ரிவார்டை டோக்கன் ஃபார்மிங் மட்டும்தான், அதுவும் செல்ஃபாக மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் கூடிய சீக்கிரத்தில் இந்த யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியோ இல்லை வந்து ஸ்வாப் பண்ணியோ ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்போ நாம் லைவாக வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் பிவிசி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசியை எப்படி நாம் பியூஎஸ்டியாக சீடு ஃபண்டிங்கோட யூசர் வாலெட்டுக்கு மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சீடு ஃபண்டிங்கில் இருக்கக்கூடிய யூசர் வாலெட்டில் எவ்வளோ பியூஎஸ்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ சீடு ஃபண்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ சீட் ஃபண்டிங்கோட வெப்சைட் pvcmeta.io வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதில் யூசர் வாலெட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.3 BUSD இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது BUSDயாக தான் நமக்கு ரிசீவ் ஆகும். நாம் டோக்கன் ஃபார்மிங் யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அது BUSDயாக நமக்கு இந்த இடத்துல தான் வந்து ரிசீவ் ஆகும். இங்கேருந்து நாம் சீடு ஃபண்டிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ டோக்கன் ஃபார்மிங் யூசர் வாலெட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பிவிசி மெட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பிவிசி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நான் வந்து லைவாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் 9.3 BUSD வந்து இருக்குது. ஸோ இப்போ நாம் டோக்கன் ஃபார்மிங் உள்ளே போய்க்கலாம். டோக்கன் ஃபார்மிங் யூசர் வாலெட்டில் 39 பிவிசி இருக்குது. அதுக்கான BUSD எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126 BUSD. ஸோ ஆல்ரெடி சீடு ஃபண்டிங் யூசர் வாலெட்டில் ஒரு 9 BUSD இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 126 BUSD வந்து நாம் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். டோட்டலாக 135 BUSD சீடு ஃபண்டிங்கோட யூசர் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகணும். ஸோ இப்போ எக்ஸ்சேஞ்ச் பிவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து இதில் காட்டும். ஸோ இதில் மேக்ஸிமம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். 39 பிவிசி மெட்டா. இதில் 39 பிவிசி மெட்டா காட்டுது மேக்ஸிமம். அதாவது யூசர் வாலெட்டில் எவ்வளோ பிவிசி மெட்டா இருக்கோ அது வந்து இதில் அப்படியே காட்டும். ஸோ அதுக்கான BUSD எவ்வளோ ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 118.61 BUSD வந்து நமக்கு சீடு ஃபண்டிங்கோட யூசர் வாலெட்டுக்கு BUSDயாக ரிசீவ் ஆகும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 118.61 BUSD ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 9.3 BUSD சீடு ஃபண்டிங்கோட யூசர் வாலெட்டில் இருக்குது. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ ரிசீவ் ஆகணும் அப்படிங்கிறத நாம் கால்குலேட்டர் போட்டு பார்த்துடலாம். 118.61 ப்ளஸ் 9.3 போட்டோம் அப்படின்னா 127.91 BUSD நமக்கு சீடு ஃபண்டிங்கோட யூசர் வாலெட்டுக்கு வந்து வரணும். ஸோ இப்போ நாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கிளிக் பண்ண உடனே பின் நம்பர் கேட்கும். 6 டிஜிட் பின் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு திரும்ப சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண உடனே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டுக்கு வந்து கால் ஆகும். இது நெட்வொர்க் ஃபீஸாக பிஎன்பிலேருந்து நமக்கு சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ இப்போ நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற 39 பிவிசி மெட்டாவுக்கு $1.88 வந்து பிஎன்பிலேருந்து சார்ஜஸாக பிடிக்கிறாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அப்ரூவ் அப்படின்றக்கும் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவ் ஆகிடுச்சு. யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா BUSDயாக நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். யூசர் வாலெட்டில் இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 காட்டுது. இதில் இருந்த பிவிசி மெட்டாவை நாம் ரெடீம் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ பிவிசி மெட்டா நாம் ரெடீம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இந்த வியூ ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதில் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெளிவாக வந்துடும். ஸோ 39 பிவிசி மெட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எவ்வளோ BUSD அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124.85 BUSD அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் டேட்டு டைம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ சீடு ஃபண்டிங்குடைய யூசர் வாலெட்டுக்கு போயிட்டு BUSDயாக நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ யூசர் வாலெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண பிவிசி BUSDயாக இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 9.3 BUSD தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 134.19 BUSD இந்த வாலெட்டில் இருக்குது. நாம் கால்குலேஷன் போட்டதை விட இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகவே ரிசீவ் ஆகிருக்கு. நம்ம கால்குலேஷன் போட்டது பார்த்தீங்கன்னா 127.91 தான் போட்டோம். ஆனால் 134 ரிசீவ் ஆகிருக்கு. ட்ரான்சாக்ஷன் டீட்டெயிலில் பார்த்த மாதிரி நமக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ ட்ரான்சாக்ஷனில் டீட்டெயில் பார்க்கும்போது
124.85 டிரான்சாக்ஷன் டீட்டெயிலை காட்டுச்சு. ப்ளஸ் ஒரு 9.3 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வேலெட்டில் வந்து இருந்துச்சு. ஸோ டோட்டலாக 134.1 பியூஎஸ்டி. ஸோ இந்த கணக்குப்படி நமக்கு யூசர் வேலெட்டுக்கு பியூஎஸ்டியாக ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே இருக்கிற பியூஎஸ்டியை நம்மளால் வந்து சீடு ஃபண்டிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் சீட் ஃபண்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் டு சீட் ஃபண்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செல்ஃப், அதர் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நாம் அடுத்தவங்களுடைய யூசர் ஐடியை அதில் என்ட்ரு பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபார்மிங் பண்ணி கொடுத்துட்டு அவங்ககிட்டருந்து மார்க்கெட் ரேட் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி பணமாக வந்து நம்மளால் மாற்றிக்க முடியும். இந்த செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நமக்கு வந்து நாமளே வந்து சீடு ஃபண்டிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை இந்த அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நம்மளால் வந்து பணமாக மாற்றிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நான் வந்து செல்ஃபாக ஃபார்மிங் பண்ணி காட்டிடுறேன். ஸோ அதர்ஸ் வந்து நான் யாரும் ஃபார்மிங் பண்ணல இப்போ. அதனால் இந்த செல்ஃபை யூஸ் பண்ணி நான் வந்து ஃபார்மிங் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பியூஎஸ்டி வந்து யூசர் வேலெட்டில் இருக்கோ அது வந்து அப்படியே இங்கே காட்டும். இப்போ 134 யூசர் வேலெட்டில் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 134 காட்டுது. எவ்வளோ பிவிசி மெட்டா நமக்கு வந்து சீடு ஃபண்டிங்காக ஸ்டாக்கிங் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 41.8 பிவிசி மெட்டா ஸ்டாக்கிங் ஆகும் அப்படிங்கிறத இதில் காட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் சீட் ஃபண்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா பின் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து கால் ஆகும். இதுக்கு நெட்வொர்க் ஃபீஸாக பிஎன்பிலேருந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ இப்போ நான் சீடு ஃபண்டிங் பண்ணுற பியூஎஸ்டிக்கு $2 வந்து கிட்டத்தட்ட பிஎன்பிலேருந்து சார்ஜஸாக பிடிக்கிறாங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற பியூஎஸ்டியை வந்து சீடு ஃபண்டிங் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் எப்படி செல்ஃபாக பண்ணணும் அதே போல் தான் அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கும் நம்மளால் வந்து சீடு ஃபண்டிங் வந்து பண்ணி கொடுக்க முடியும். ஜஸ்ட் அந்த யூசர் ஐடியை மட்டும் போட்டுட்டு மற்ற எல்லாமே நாம் இப்போ செல்ஃபாக பண்ண மாதிரி தான் இருக்கும். யாருக்கு நாம் சீடு ஃபண்டிங் பண்ணி கொடுக்க போகிறோமோ அவங்களுடைய யூசர் ஐடியை மட்டும் போட்டு அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக சீடு ஃபண்டிங் வந்து அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இப்போ நாம் பண்ண இந்த சீடு ஃபண்டிங் வந்து பிவிசி மெட்டாவாக ஸ்டாக்கிங் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த சீடு ஃபண்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னா இதில் ஸ்டாக்கிங் ஆகிருக்கா அப்படிங்கிறத இதில் பார்க்க முடியும். இந்த ஸ்டாக்கிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதில் இந்த பியூஎஸ்டி அப்படின்ற இடத்துல நமக்கு வந்து ஸ்டாக்கிங் எவ்வளோ பிவிசி மெட்டா ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துருக்காங்க 30 டிசம்பர் 2023. ஸோ பக்கத்தில் டைம் கொடுத்துருக்காங்க. நாம் 134 பியூஎஸ்டிக்கு சீடு ஃபண்டிங் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கான பிவிசி மெட்டா 41.86 வந்து உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இது டோட்டலாக 50% ரிவார்டோடு நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ 41.86ல் 50% ரிவார்டும் சேர்த்து டோட்டலாக 62.79 பிவிசி மெட்டா நமக்கு வந்து ஸ்டாக்கிங் ரிவார்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை நாம் அடுத்தவங்களுக்கு சீடு ஃபண்டிங் பண்ணி கொடுத்து பணமாக வந்து கேஷாக வந்து நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ அடுத்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. P2P அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக எப்படி பணமாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த வேலெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் வேலெட்டில் 54 பிவிசி மெட்டா இருக்குது. இந்த பிவிசி மெட்டாவை எப்படி P2P ஸ்வாப் மூலமாக நாம் பியூஎஸ்டியை ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த P2P ஸ்வாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த P2P ஸ்வாப் ஆப்ஷனை மக்கள் வந்து அதிக அளவில் இப்போதைக்கு பயன்படுத்துறதில்ல. வரக்கூடிய நாட்களில் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த P2P ஆப்ஷனுக்கு இந்த P2P ஸ்வாப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி, அதாவது அதிக அளவில் P2P ஸ்வாப் மூலமாக பை அண்ட் செல் நடக்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை சிஸ்டம் சைட்லேருந்து கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த P2P ஸ்வாப் ஆப்ஷன் மூலமாக நம்ம யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை நாம் பியூஎஸ்டியாக ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு செல் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு இந்த P2P ஸ்வாப் ஆப்ஷனில் பை அண்ட் செல் வந்து அதிக அளவில் நடக்கிறதில்ல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது ஃப்யூச்சரில் நல்லபடியாக வந்து ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக அளவில் மக்கள் வந்து இதில் பை அண்ட் செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இது உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது பை ஆர்டர்ஸ் அப்படின்னா யாரெல்லாம் வந்து பிவிசி மெட்டாவை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு நாம் செல் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த பை ஆர்டர்ஸில் வந்து காட்டும். ஸோ இந்த பை ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ யாருமே வந்து பை பண்ணாதனால, யாருமே வந்து இந்த P2P ஸ்வாப்பை யூஸ் பண்ணாதனால, ஸோ இந்த இடத்துல பை ஆர்டர்ஸ் வந்து நம்ம காட்டலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர்ஸில் நிறைய ஆர்டர்ஸ் காட்டுது. ஸோ இதெல்லாம் பிவிசி மெட்டாவை விற்கிறவங்க. ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நம்ம வாங்க மட்டும் தான் முடியும், விற்க முடியாது. ஸோ நமக்கு இந்த பை ஆர்டர்ஸ் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வரும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை இந்த ஆர்டர்ஸ் மூலமாக நாம் வந்து செல் பண்ணி ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்து பியூஎஸ்டியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இது சம்மந்தமான வீடியோ வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது நாமளே வந்து இதில் வந்து ஆர்டர் போடலாம். நம்மக்கிட்ட பிவிசி மெட்டா இருந்தால் நாமளே பார்த்தீங்க அப்படின்னா செல் ரெக்வஸ்ட் வந்து கொடுக்க முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஆர்டர் ரெக்வஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்மக்கிட்ட இருக்கிற பிவிசியை செல் பண்ணணும் அப்படின்னா இந்த செல் பிவிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல யூசர் வேலட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம யூசர் வேலெட்டில் எவ்வளோ பிவிசி மெட்டா இருக்கோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் காட்டும். அதுக்கப்புறமா ப்ரொசீட் டு செல் பிவிசி அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே யூ கேன் ரெக்வஸ்ட் டு செல் அப் டு 1 பிவிசி மெட்டா. ஸோ இப்போதைக்கு ஒரு பிவிசி மெட்டாவாக நாம் செல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் யூசர் வேலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவில் இருந்து ஒரே ஒரு பிவிசி மெட்டாவை நம்மளால் வந்து செல் ரெக்வஸ்ட் வந்து கொடுக்க முடியும். ஸோ அது வந்து அக்செப்ட் ஆனதுக்கப்புறமா, செல் ஆனதுக்கப்புறமா அடுத்து ஒரு பிவிசி மெட்டாவை நாம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் இது வந்து அன்லிமிட்டடாக செல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த P2P ஆப்ஷன் மூலமாக நம்மக்கிட்ட இருக்கிற பிவிசி மெட்டாவை செல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிற மேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிவிசி மெட்டா இந்த பாக்ஸுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறமா இந்த சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். 6 டிஜிட் பின் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண உடனே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து கால் ஆகும். நெட்வொர்க் ஃபீஸாக பிஎன்பிலேருந்து சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. ஸோ ஒரு பிவிசி மெட்டாவுக்கு $0.76 வந்து பிஎன்பிலேருந்து சார்ஜஸாக பிடிக்கிறாங்க. கீழே வந்து அப்ரூவ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நாம் செல் ரெக்வஸ்ட் வந்து இப்போ வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ நாம் பண்ண இந்த செல் ரெக்வஸ்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மை ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நாம் போட்ட செல் ஆர்டர்ஸோட ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த செல் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பெண்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நாம் இப்போ போட்ட செல் ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, நாம் போட்ட செல் ஆர்டர்ஸ் வந்து பை ஆர்டர்ஸோட மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல கிளைம் அப்படின்னு வரும். அந்த கிளைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கால் ஆகும். அதை அப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 3.20 பியூஎஸ்டி வந்து டைரெக்டாக நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கே வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அப்படி ரிசீவ் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளைம்டு அப்படின்னு வந்துடும். ஸோ கீழே வந்துருக்கு பார்த்தீங்களா, ஆல்ரெடி இது நான் கிளைம் பண்ணது. ஸோ இந்த மாதிரி கிளைம்டு அப்படின்னு மேலேயும் வந்துடும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி P2P ஸ்வாப் மூலமாக செல் ரெக்வஸ்ட் கொடுத்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை பியூஎஸ்டியாக ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி 2 விதமாக நம்மளுடைய யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை நம்மளால் வந்து பணமாக மாற்ற முடியும். ஸோ ஃப்யூச்சரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் அப்படி இல்லைனா ஸ்வாப் ஆப்ஷன் மூலமாக டைரெக்டாக யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை செல்ஃபாக நமக்கு நாமளே வந்து ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.